பொண்ணுக்குட்டி கௌரிங்கிற பேஷண்ட் வந்தாங்க. பயங்கரமான கழுத்து வலியில் வந்தாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், சரியாகலை. தெரப்பி பண்ணேன், சரியாகலைன்ட்டு. இவங்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து நம்மளுடைய மூலிகை கஷாயங்கள் கொடுத்தோம், ட்ரீட்மெண்ட் மருமாற்ற ஆக்ஷன்லாம் கொடுத்தோம், மசாஜ் ஒற்றடங்கள்லாம் கொடுத்தோம். இவங்களுக்கு வந்து ஒரே வாரத்தில் சரியாயிருச்சு. அதனால் ரொம்ப ஆசைப்பட்டு நானே ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி வந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம். ஒரு வாரம் தான் ஆச்சு வந்து, ஒரே வாரத்தில் அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதனால் பேஷண்ட் எல்லாருக்குமே நம்மளோட ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நான் ரிவ்யூ கொடுக்கேன்ட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க. வணக்கம் மேம். நான் வந்து பிரபா மேம் கிட்ட 4ஆம் தேதி நான் வந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் வந்து லோக்கல்ஸில் டாக்டர்ஸ் வந்து இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் பார்த்தாச்சு. ஒரு 15 டேஸ் பெயின் குறையவும் இல்லை, ரொம்ப தூக்கம் எல்லாமே இருந்துச்சு. திடீர்னு இவங்க யூடியூப் ஆட் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி நான் வந்து நம்பிக்கையோடு நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்தேன். நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, தூங்கியாச்சு. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மிராக்கல் மாதிரி வந்து சுத்தமாக எனக்கு அந்த பெயின் தெரியல. லைட்டாக இருந்துட்டு தான் இருந்தது. அப்போ 4 டேஸில் டோட்டலி கம்ப்ளீட். அதனால் இவங்க வந்து இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு வந்து வர சொன்னதுனால நான் இன்னைக்கு வந்தேன். கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து நம்பிக்கையோடு வாங்க. ஏன்னா நான் வந்து பட்டா வலி வந்து சொல்ல முடியாது. என்னால் எந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸ்டாண்டர்டாக என்னால் இப்படி உட்கார முடியாது ரொம்ப நேரமாக. அவ்வளோ பெயினாக இருக்கும். ஷோல்டரு நெக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நெக் பல்ஜ் ஆகிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் எல்லாமே சொன்னாங்க. நான் இங்கே வந்தேன். எனக்கு வித்தின் 4 டேஸில் வெறும் கசாயம் டேப்லெட் வருமா சிகிச்சை மூலியமாக செஞ்சுட்டாங்க. இன்னொரு விஷயம், அவங்க எனக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க வெயிட் லாஸ்க்கு. அதையும் நான் ஃபாலோ பண்ணேன். யோகா, அவங்க கொடுத்த எக்ஸசைஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டதுனால 2 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 டேஸில் 2 kg நான் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்பி வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வழியில் வந்து துடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க பண்ணுற தொழிலால் தான் அவங்களுக்கு வந்து கழுத்தில் ஸ்பாண்டிலோசிஸ் ஆச்சு, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இவங்க வந்து ஒரு நல்ல பியூட்டிஷியன். அவங்க அந்த டஸ்ட் அலர்ஜி, அவங்க போடுற காம்பேக்டு, அவங்களோட ஏசிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்பாண்டிலோசிஸ் வந்து ஈஸியாகவே வந்தது. இதுதான் அந்த ஸ்பாண்டிலோசிஸ்க்கான காரணம். அதனால இவங்க நம்மளுடைய மருந்துல ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிட்டாங்க. இத மாதிரி எல்லா பேஷண்ட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியாவே ரெக்கவர் ஆகும். எனக்கு வித்தின் 4 டேஸ்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் 15 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு ஒரு மூமெண்ட் கூட கிடையாது. எக்ஸ்ரே, ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்துட்டேன். இங்க வந்து நான் ஜஸ்ட் உங்ககிட்ட அந்த வர்மா சிகிச்சை எடுத்துட்டு அந்த டேப்லெட் கரெக்டா செஞ்சேன். நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணேன். டயட் கொடுத்தீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே கரெக்டா நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் வந்து ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுறேன். வெயிட் அந்த 2 கிலோ குறைஞ்சது. எனக்கு வந்து இன்னும் ஒரு பெட்டர் ஃபீலாக இருக்குது. எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. ஏன்னா நான் இப்போ இதே மாதிரி நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா நம்ம யூத்தாவே இருக்கலாம் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே 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 தானப்பா.